ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஒத்துழைக்கும் வாழ்க்கை துணை யாருக்கு? இதன் தலைப்பு. இருமணம் இணையும் திருமணத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கு இங்கே கணவன் மனைவி என்கின்ற இருவரும் அனுசரித்தும் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டியும் செல்ல வேண்டியது அவசியம். பொருத்தம் பார்க்கும்போது இந்த விஷயங்களில் தான் அதிக நுணுக்கமாக பார்த்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருவரும் ஒத்துழைப்பு தந்து வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்வார்களா அப்படிங்கிறத கணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் லக்னாதிபதி நண்பராக இருக்க வேண்டியது, ராசி அதிபதி நண்பராக இருக்க வேண்டியது, தசாநாதர்கள் கடும் பகைவர்களாக இல்லாமல் இருக்க வேண்டியது, 7ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டியது, 2ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டியது, 7ஆம் அதிபதியின் நிலையை பார்ப்பது, 2ஆம் அதிபதியின் நிலையை பார்ப்பதுன்னு பலவிதமான கணக்குகளை போடும். இந்த ஜோதிடத்தில் 2 பேரை இணைத்து வைக்கிறது மாதிரியான ஒரு கஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா பொருத்தம் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை சரியாக செஞ்சிட்டோம்னா 2 குடும்பங்கள் இணைந்து விடும். இந்த 2 குடும்பங்கிறது சமுதாயம். இப்போ சமுதாய சிக்கல்களில் அடிப்படை ஆணிவேர் என்னென்னா, ஆண் பெண்ணுக்கு ஒத்து போகாமல் போகிறதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஆணும் பெண்ணும் சரியானபடி பொருந்தி போய் ஒத்துழைப்பு தந்து இணைந்து வாழ்ந்தார்கள் என்றாலே சமுதாயத்திற்கு நிறைய நன்மைகள் அதன் மூலம் உண்டாகும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு திருமணம் தோற்று போகுதுன்னா அங்கே 2 குடும்பம் தோற்று போகும். 2 குடும்பம் தோற்று போகுதுன்னா 2 சமூகம் தோற்கும். அதன் மூலமான விரோதங்கள் வளரும். அதனால் சிக்கல்களை நிறைய சந்திக்க வேண்டியது வரும். அப்புறம் மனிதர்கள் எல்லாமே தனித்தனி தீவுகள் மாதிரி வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. இன்றைக்கி வெளிநாட்டு கலாச்சாரமெல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு. வெளிநாட்டில் ஒரு அந்த உறவு நிலைகள், இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எத்தனை உறவு நிலைகள் இருக்குது. சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, நாத்தனார், கொழுந்தியார், மைத்துனர், இளைய மைத்துனர், கொழுந்தனார். அங்கே அவ்வளோ உறவுகளே கிடையாது வெளிநாட்டில். அதற்கு காரணம் மனிதர்கள் தனித்தீவாய் போய்விடுவது தான். அப்படி தனித்தீவாய் போகாமல் ஒத்துழைப்பு தரக்கூடிய வாழ்க்கை துணையம் அமையும் யோகம் எப்படி இருக்கும்? கிரகங்கள் ரீதியாக பார்க்கும்போது களத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த விதத்திலும் பங்கப்படாமல், ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த விதத்திலும் பங்கப்படாமல் இருந்தாலே அவருக்கு ஒத்துழைக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்கும். இதுவே 40% வேலையை செஞ்சிடும். மேலும் 2 7ஆம் அதிபதிகள் கடுமையான பாவக்கோள்களோடு சேராமல் இருந்தாலும் நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய வாழ்க்கை துணை அமையும். இதுவே அப்படி மாற்றி ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய், ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் பங்கப்படாமல் இருந்தாலே நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய கணவர் அமைவார். அவங்களுக்கும் 2 7 மற்றும் 8ஆம் இடம் அதிக பாதிப்புகளுக்கு இல்லாமல் இருப்பது, கடுமையான பாவிகளால் பார்க்கப்படாமலும் இருக்கப்படாமலும் இருப்பதும் சிறப்பு. உங்கள் லக்னாதிபதி, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்கள் லக்னாதிபதி 7ஆம் அதிபதிக்கு அருகிலேயே இருக்கிற அமைப்பு உங்களுக்கு இருந்ததுனாலும் உங்களுக்கு நல்ல புரிந்துணர்வு மிக்க ஒத்துழைப்பு தரக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்கும். இது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் விருச்சிக லக்னம்னு வச்சுக்குவோம். விருச்சிக லக்னம் 7ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். இப்போ செவ்வாயும் சுக்கிரனும் அதிக வீடுகள் கடக்காமல் பக்கத்தில் இருந்தாங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இது ஒரு சூழ்ச்சி. இது ஒரு 20% பலனை கொடுக்கும். முதல்ல ஆணாக இருந்தால் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறது, 7 8 2 7 நல்லா இருக்கிறது ஒரு நிலை. பெண்ணாக இருந்தால் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறது, 2 7 8ஆம் இடம் நல்ல நிலையில் இருக்கிறது ஒரு நிலை. அதற்கடுத்தபடியாக உங்கள் லக்னாதிபதி 7ஆம் அதிபதியோடு பக்கத்தில் இருக்கிறது, வீடுகளில் ரொம்ப விலகிய நிலையில் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறது. சரி, அப்படி ஒருவேளை விலகிய நிலையில் இருந்தால் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் இருப்பது சிறப்பு. உங்கள் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் திரிகோண அமைப்புகளில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய வாழ்க்கை துணை அமையும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ உங்கள் லக்னம் கும்ப லக்னம்னு வச்சுக்குவோம்.
லக்னாதிபதி யார்? சனி. 7ஆம் அதிபதி யார்? சூரியன். இவங்க 2 பேரும் இணையிறது அவ்வளோ சிறப்பு இல்லை தான். சூரியனும் சனியும் இணைஞ்சிருக்கிறது நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் அதே நேரத்தில் சனிக்கு சூரியன் திரிகோணத்தில் இருந்தாலும், சூரியனுக்கு சனி திரிகோணத்தில் இருந்தாலும் நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்கும். 2 பேருமே பக்கத்து பக்கத்து ராசிகளில் இருந்தாங்கனாலும் நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய புரிந்துணர்வு மிக்க வாழ்க்கை துணை கிடைக்கும். இப்போ இந்த கும்பலக்கணத்தை சேர்ந்தவர் ஒரு ஆணாக இருக்கிற பட்சத்தில் இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனின் நிலையையும் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனம், 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தின் நிலையையும் இந்த வீட்டின் அதிபதிகளின் நிலையையும் பொறுத்தும் இந்த விதி பொருந்தி வரும். புரிஞ்சுங்களா? ஸோ ஆணாக இருந்தால் சுக்கிரன் நல்லா இருக்கணும், 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். இந்த 3ம் ஒத்துழைப்பு தரக்கூடிய வாழ்க்கை துணையை கொடுக்கும். கூடவே உங்கள் லக்னாதிபதி 7ஆம் அதிபதிக்கு அருகாமையில் இருப்பது ஒரு சிறப்பு. அதே மாதிரி உங்கள் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் அமர்வது சிறப்பு. இந்த ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் அமரும்போது ஒரே கருத்து மிக்க வீட்டில் அமைவாங்க. இது ஒரு அற்புதமான யோகம். ஒரு திருமண பொருத்தத்தில் இந்த நுணுக்கங்களை எடுக்கலாம். இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகம், இந்த லக்னத்திற்கு அதிபதி குரு, இவர் கும்பத்தில் இருக்கார். தனுசு லக்ன ஜாதகம், இந்த லக்னத்துக்கு அதிபதி குரு, இவர் கும்பத்தில் இருக்கார். இந்த கும்பம் ஒரு காற்று வீடு, சனி பகவானுடைய நிலைத்த வீடு, குருவுக்கு உகந்த வீடு தான். இவருக்கு 7ஆம் அதிபதி புதன். இந்த 7ஆம் அதிபதி புதன் துலாத்தில் இருக்கார். இப்போ குருவுடைய பார்வையை 7ஆம் அதிபதி வாங்குறார், குருவுடைய பார்வையை 7ஆம் இடம் வாங்குது. குருவின் அமர்ந்த வீட்டுக்கு திரிகோணத்தில் 7ஆம் அதிபதி புதன் அமர்ந்திருக்கார். இது பாருங்க, ஒரு அற்புதமான ஒத்துழைப்பு தரக்கூடிய. இதில் இன்னொரு சூட்சமும் இருக்கும். 3, 11 அப்படிங்கிற ஸ்தானங்களில் லக்னப்படி 2 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. ஒருவருக்கொருவர் உபகாரமாக இருப்பது. கணவனுக்கு ஒன்றுனா மனைவி முன்னாடி வந்து நிற்கிறது, மனைவிக்கு ஒன்றுனா கணவர் முன்னாடி வந்து நிற்கிறது, இருவரும் இணைந்தே பயணிப்பது, இந்த அமைப்புகள் வரும். புரியுதுங்களா? உங்கள் லக்னாதிபதிக்கு 7ஆம் அதிபதி அருகில் இருப்பதும் சிறப்பு. அருகில் இருப்பது 2 வீட்டுக்குள்ளேயே இருந்தார்னா அதுவும் சிறப்பு. அவருக்கு திரிகோணத்தில் அமர்வதும் சிறப்பு. 7ஆம் அதிபதிக்கு திரிகோணத்தில் நீங்கள் உங்கள் லக்னாதிபதி அமர்ந்தாலும் அதுவும் சிறப்பு தான். இந்த திரிகோணத்தில் அமர்வது, ஆணாயிருந்தால் சுக்கிரன் சிறப்பாயிருப்பது, பெண்ணாயிருந்தால் செவ்வாய் சிறப்பாயிருப்பது, இந்த அமைப்புகள் ஜாதகங்களில் பொருந்தி வரும்போது, மேலும் லக்னாதிபதி நட்பு நிலையில் இருப்பது, ராசி அதிபதி நட்பு நிலையில் இருப்பது, சஷ்டாஷ்டக ராசிகளாக இருந்தாலும் கூட அனுகூல சஷ்டாஷ்டகமாக இருப்பது, கடுமையான தசாபுத்திகள் ஒருவருக்கொருவர் சந்தித்து கொள்ளாமல் இருப்பது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சனி மகா திசை நடந்துட்டு இருக்கு, இன்னொருத்தருக்கு அதுக்கு நேர் ஆப்போசிட்டான சூரிய சந்திர திசைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் முரண்படும். இதில் லக்ன சுபர்களாக அவங்க இருந்துட்டாங்கன்னா அதற்கு விதிவிலக்கும் இருக்கும். இப்போ விதிகள் நிறையா இருக்கு, ஆனால் விதிவிலக்குகள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்குள்ளே தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரே விதி அனைவருக்கும் பொருந்தாது என்பது தான் ஜோதிட சாஸ்திரத்துடைய மிகப்பெரிய உண்மை. ஒரே விதி அனைவருக்கும் பொருந்தாது. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதி அமைப்புகளோடு தான் பிறக்கிறோம். இப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்க எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னெல்லாம் பிரிக்கவே முடியாது. ஒரு சில விஷயங்கள் ஒத்து போனாலும் கூட நுணுக்கமாக கிரகங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அமைப்பின் அடிப்படையில் பலன்கள் மாறும். ஒருத்தருக்கு ஒரு யோகம் இருந்து மிகச்சிறந்த வளர்ச்சியை தரும், அதே யோகம் அமையப்பெற்ற இன்னொருத்தருக்கு அது ஒன்றுமே பண்ணாமல் போயிடும். இந்த மாதிரி ஜாதகங்களை நிறைய நீங்கள் பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒரு தோஷம் இருந்து கடுமையான பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும், அதே தோஷம் இருக்கிற இன்னொருத்தருக்கு அந்த பாதிப்புகளே இல்லாமல் போகும். அப்படி ஒரு பாதிப்பே லைஃப்பில் இல்லைங்கிறது மாதிரி கடந்து போய்கிட்டு இருக்கு. இதையும் பார்க்க முடியும். ஆக நுணுக்கம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் நுணுக்கங்களில் இந்த விதிகள் எந்த அளவுக்கு பொருந்தி போகின்றன என்பதை பொறுத்தே உங்களுக்கு ஒத்துழைக்கும் வாழ்க்கை துணை அமையும். ஒத்துழைக்கும் வாழ்க்கை துணை அமையறதுக்கு 4 விதிகள் தாங்க. முதல்ல நீங்கள் ஆணாக இருந்தால் சுக்கிரன் நல்லா இருக்காரான்னு பாருங்கள், பெண்ணாக இருந்தால் செவ்வாய் நல்லா இருக்காரான்னு பாருங்கள். இதுலேயே கிட்டத்தட்ட 50% ஒத்துழைப்பு கிடச்சிடும். 2ஆம் இடம் 7ஆம் இடம் ஆணுக்கு சுத்தமாக நல்லா இருக்கா, பெரிய நெகட்டிவ் இல்லாமல் இருக்கா, இது ஒரு விதி. பெண்ணாக இருந்தால் 2ஆம் இடம் 7ஆம் இடத்தோடு சேர்த்து 8ஆம் இடம் நல்லா இருக்கா, இது ஒரு விதி. உங்கள் லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் திரிகோண தொடர்புகள் இருக்கிறதா, அல்லது உங்கள் லக்னாதிபதி 7ஆம் அதிபதிக்கு பக்கத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ ஒரு துலா லக்ன ஜாதகம், 7ஆம் அதிபதி செவ்வாய், லக்னத்திலேயே சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் 2ஆம் இடம் விருச்சிகத்தில் ஆட்சி, அற்புதமான இணைந்த ஒத்துழைப்பு தரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு கிடைக்குது. எல்லா விதத்திலையும் புரிந்துணர்வு மிக்க அமைப்பு, பக்கத்திலேயே இருக்கார். எது ஒன்று நாள் முன்னாடி நிற்கிறோம்.
புரியுதுங்களா? ஸோ இந்த அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.